வேத ஜோதிடத்தில் ராகு மற்றும் கேது இருண்ட நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சந்திரனின் வடக்கு முனையை கொண்ட ராகு என்றும் புராணங்களில் கூறியுள்ளபடி பாம்பை போல தலையையும் மனித உடலையும் கொண்ட சக்தி வாய்ந்த தீங்கு விளைவிக்கும் கிரகமாகும். ஏனெனில் ஸ்வர்பானு தலை விஷ்ணுவால் துண்டிக்கப்பட்ட பிறகு அவரின் தாயாரால் சிகிச்சை அளிக்கப்பட்டு பாம்பின் உடல் வழங்கப்பட்டது. ராகு பாம்பின் தலையையும் கேது பாம்பின் வாலையும் குறிக்கும். ராகு 9 கிரகங்களில் முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது. இவர் சூரியனை விட சக்தி வாய்ந்த கோளாக கருதப்படுகிறார். பொதுவாக ஒருவரின் ராசிக்கு ராகு வந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும். ஒருவேளை அவர்களின் ஜாதகத்தில் ராகு தோஷம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் படும் இன்னல்களுக்கு எல்லையே இருக்காது. ராகுவின் பலம் பெறவும் ராகு தோஷம் நீங்கவும் இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பதால் ராகு பகவானின் பரிபூரண அருளை பெற்று ராஜ வாழ்க்கை வாழ முடியும். பஞ்சமி திதியில் விரதமிருந்து நாக தேவதைகளையும் ராகு பகவானையும் வழிபட்டு இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபித்தால் ராகு தோஷம் நாகதோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் விலகும். விரதம் இருக்க இயலாதவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் புற்றுள்ள அம்மன் கோவிலிற்கு சென்று வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை ஜெபித்து வரலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராஹு பிரச்சோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராஹு பிரச்சோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராஹு பிரச்சோதயாத். நன்றி.